ஹாப்பி. ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹெவன்சி கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்யூ ஸோ மச். ஜிசாக்குல்லா ஹைர் கசீரா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜி அப்படின்னு கேட்டோன்னே ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் அதுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான பீப்புளாக இருப்பீங்க, இல்லை சிலர் வந்து அதை பத்தி தெரியும், சும்மா சைக்காலஜி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு வந்து அப்படின்னா ஒரு ஐடியா, எனக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஓகே, அதை நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் டைப் ஆர் யூ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஸ்பீக். ஓகே, எனி ஐடியா? ஓகே, மனநலம். ஓகே, லேர்னிங் ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். ஓகே, ஸோ இப்போ நவடேஸ்ல பாத்தீங்கன்னா சைக்காலஜி பத்தின அவேர்னஸ் அதை பத்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இதுவே கொஞ்சம் டேஸ் பேக்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் வந்து இருக்கு. சைக்காலஜினால என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க சைக்காலஜி படிக்க போறாங்கன்னா ஓகே இவங்க வந்து ஏதோ பைத்தியத்தை பத்தி படிக்க போறாங்க, அதுக்கான சப்ஜெக்ட் இது. ஓகே, இல்ல யாராச்சும் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்டயோ போறாங்க அப்படின்னா ஓகே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துச்சு. ஓகே, பட் இப்ப மேபி நிறைய அவேர்னஸ் மேபி வந்திருக்கலாம். அதோட தேவைகள் அண்ட் புரிதல்கள் வந்து கொரோனாக்கு அப்புறம் நிறையவே வந்து இம்ப்ரூவ் ஆயிடுக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சைக்காலஜி. ஓகே, சைக்காலஜினா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சைக்காலஜி சைக் அப்படின்னா அதுக்கூட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட், சோல். ஓகே, இது ரிலேட்டடான ஒரு ஸ்டடிஸ், நம்மளோட ஸ்பிரிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து சைக் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான மீனிங். ஸோ இந்த சைக் அப்படிங்கிற ஒரு இந்த மைண்ட், இந்த ஸ்பிரிட், இந்த இது ரிலேட்டடான ஒரு லேர்னிங். லாஜினா என்ன, ஒரு படிக்கிறது. ஓகே, ஸோ அதை பத்தின ஒரு ஸ்டடி, அதுதான் வந்து என்னன்னா சைக்காலஜி. ஓகே, ஸ்டடி ஆஃப் மைண்ட். ஓகே, ஸோ அதை பத்தி படிக்கிறது. இன்னொரு வகையில இதோட மீனிங் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த அனிமல் பிஹேவியர்னு சொல்றாங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அனிமல்ஸையும் வச்சு இதுல இன்க்ளூட் பண்ணி செய்வாங்க. ஓகே, ஸோ அதனால த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நடத்தை ரீதியான ஒரு ஸ்டடின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது நம்ம நடத்தை ரீதியான ஸ்டடி அப்படின்னு சொல்றதுனால இது நம்மளோட ஒரு ஹியூமனோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கு. ஓகே, ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு பிரதிபலிப்பு கொடுக்குறாங்க, அவங்க என்ன மாதிரியான திங்க் பண்றாங்க. ஓகே, நம்ம என்ன மாதிரி திங்க், என்ன விஷயமெல்லாம் ஃபீல் பண்றோம். ஓகே, அதை பத்தின அதோட பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பத்தி வந்து படிக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை நார்மலா நம்ம சைக்காலஜின்னு பார்க்கும்போது இதுதான் அதை பத்தின புரிதலா இருக்கு. இதுவே இஸ்லாமிக் சைக்காலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் இந்த நார்மல் சைக்காலஜில ரைட் அண்ட் ராங் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான பிஹேவியர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து சரி தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ இதோட பிரதிபலிப்பு இதான் இருக்கு அப்படின்னு அதை கன்க்ளூட் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங். ஓகே, பட் இஸ்லாமிக் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ரைட் அண்ட் ராங். ஓகே, அதுல சரினா சரி, தப்புனா தப்பு. இந்த பிஹேவியர் சரினா சரி, இந்த பிஹேவியர் தவறுனா தவறு. அதை எப்படி நம்ம மாத்திக்கிறது, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்றது. ஓகே, ஒரு இறை வழியில நம்ம போய் என்ன பண்றது, நம்மளோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு சில சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இஸ்லாமிக் சைக்காலஜினாலே, இஸ்லாம் பேஸ்டு நம்ம பார்த்தோம்னாலே சைக்காலஜி வந்து ஒரு ஒன்றிணைந்த ஒன்னா இருக்கு. நம்ம வந்து வேற வேறையா பார்க்க முடியாது. ஓகே, நம்ம வந்து சைக்காலஜினா என்னன்னு ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம சைக்காலஜி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மைண்டை பத்தி. ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஸ்டடிஸ் எல்லாமே வந்து ஒரு மனது சம்பந்தப்பட்டது, நம்ம எண்ணங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு பார்ப்போம். நம்ம இஸ்லாமோட பேஸ் என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தா நமக்கு நல்லா எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். நான் எது சொல்ல போறேன்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னமல் அமாலு பின்னியா, நம்மளோட செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் அமைஞ்சிருக்கு
அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேஸான விஷயம். ஒரு முஸ்லிம் வந்து டே டு டே லைஃப்ல அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு நன்மையா அமையறதும் தீமையா அமையறதும் ஓகே அவங்களோட பிஹேவியர்ஸ் பொறுத்து கிடையாது, அவங்களோட மைண்ட பொறுத்து, அவங்களோட எண்ணங்களை பொறுத்து, அந்த எண்ணங்களால ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பான அந்த செயலை குறிச்சுதான் நமக்கான நன்மை என்ன கிடைக்கும், நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் செய்யறோம் ஓகே, அந்த அந்த விஷயத்துக்கான நியத் நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கா. இன்னைக்கு நம்ம தொழுகை எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் ஓகே, பட் நம்ம நியத் வந்து ஃபுல்லா தொழுகைதான் நம்ம எந்திரிக்கணும்னு இருக்கோம், பட் நம்மளால நம்ம எந்திரிக்கல, நம்ம ஆழ்ந்த ஒடுக்கத்துல போயிட்டோம் ஓகே. சோ தூக்கம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கிறது. அப்ப நம்ம பாக்குறோம் நம்ம மார்க்கத்துல அப்படி நம்ம நியத்தோட இருந்து நம்ம வந்து நம்மளையே அறியாம நம்ம வந்து அப்படி தூங்கிட்டோம்னாலும் இறைவன் நமக்கு என்ன பண்றான், தொழுத நன்மையை தரான். அப்ப அடிப்படை என்னது இஸ்லாத்துல, நமக்கு அந்த எண்ணம் தான். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதும் சரி, நமக்கு ஒரு பாவம் கிடைக்கிறதும் சரி, நம்ம ஒரு ஒரு நன்மையான ஒரு விஷயத்த நம்மளோட நியத்து வந்து சரியில்லை, நம்மளோட எண்ணம் வந்து சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட நமக்கு என்ன ஆகும், நமக்கு அதுக்கான நன்மை கிடைக்குமா இல்ல அதுக்கான பாவம் கிடைக்குமான்னு பார்த்தா நமக்கான பாவம் தான் வந்து அதுல கிடைக்கும் இல்லையா. சோ நம்மளோட நியத் என்ன இருக்கோ அதுதான். சோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு, நம்மளோட எண்ணங்கள் தாட்ஸ பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா. சோ இன்னைக்கு தாட்ஸ் பத்தி நம்ம பேசும்போது நான் ஒரு சில தாட்ஸ், ஒரு சில திங்கிங் ஸ்டைல் ஓகே, பொதுவா காமனா சைக்காலஜில நிறைய பேருக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய திங்கிங் ஸ்டைல்ஸ் வந்து நான் இங்க வந்து சொல்றேன் ஓகே. சோ இது பொதுவா மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான திங்கிங் ஸ்டைல் சரியா. சோ நம்மளும் மனிதர்கள் தானே, இது நமக்கு எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகே. சோ காமனா வந்து நம்மளோட திங்கிங் ஸ்டைல் ஓகே. சோ நம்மளோட திங்கிங் ஸ்டைல் என்ன நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம அதை புரிஞ்சு ஓகே, நெக்ஸ்ட் அதுல இருந்து நம்ம இது பண்ணாதான் நம்மளோட முதல்ல நம்மளோட எண்ணங்களை மாத்தினா மட்டும்தான் நம்மளோட நடத்தையில மாற்றம் வரும் ஓகே. சோ திங்கிங் ஸ்டைல பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு திங்கிங் ஸ்டைல் வந்து சொல்றாங்க ஆல் ஆர் நத்திங் திங்கிங் ஓகே. ஆல் ஆர் நத்திங் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஓகே. சோ அதாவது நான் ஒரு விஷயம் செய்வேன், அது நல்லா இருந்துச்சுன்னா அது நான் நல்லா செய்வேன் ஓகே. அது வந்து அதுல வந்து எனக்கு ஃபுல்லா எனக்கு அதுக்கான ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நான் செய்வேன், இல்லைன்னா நான் அதை செய்யவே மாட்டேன் ஓகே. அந்த மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அடிச்சா மொட்டை வச்சா குடிமி சொல்லுவாங்கல்ல. நான் வந்து இத ஒரு விஷயத்த செஞ்சா ஃபுல்லா நான் வந்து பர்ஃபெக்டா தான் செய்வேன் ஓகே. நான் வந்து எக்ஸாம் எழுதாலே 100 மார்க்ஸ்னா தான் நான் வந்து எக்ஸாம் எழுதுவேன், கிடைச்சாதான், இல்லைன்னா நான் எழுத மாட்டேன். எனக்கு வந்து எல்லா ரிசோர்ஸஸ் இருந்தா தான் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கிங் ஸ்டைல் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஜெனரலைசிங் ஓகே. ஓவர் ஜெனரலைசிங். இப்ப நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து எது செஞ்சா ப்ராப்பரா செய்வேன், நான் தொழுதுன்னா கம்ப்ளீட்டா நான் வந்து 5 நேரம் நான் தொழுகணும் ஓகே. நான் வந்து ஒரு விஷயத்த நான் செஞ்சாலே நான் வந்து ஃபுல்லா தான் நான் செய்வேன், இல்லைன்னா நான் அதை அரைகுறையா செய்யவே மாட்டேன் ஓகே. தவறு செய்யறது இயல்புதான். சோ நம்ம சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் வந்து போடுறது பெட்டர் ஓகே. சோ ஒரு நேரம் மிஸ் ஆகுதா பரவாயில்ல, அட்லீஸ்ட் மத்த நேரம் தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இன்னைக்கு காலையில நான் வந்து ஃபஜர் எந்திரிக்கணும், நான் எந்திரிக்கல ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஓகே நாளையில இருந்து நான் ஃபஜர்ல இருந்து நான் பர்ஃபெக்டா தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, லொஹரு மத்த எதுவுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஓகே. நாளையில இருந்து நான் பர்ஃபெக்டா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஓகே. இந்த ரம்ஜான்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் செட், நான் பண்ண ஃபுல்லா பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு, இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேங்கிற மைண்ட் செட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் ஜெனரலைசிங் ஓகே. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டர்ன் வச்சுப்பாங்க, மைண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு ஒரு விஷயத்த நடந்துரும் ஓகே, அதை வச்சு இவங்களே வந்து கன்க்ளூட் பண்றது, ஒரு பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இல்ல யாரோ சொன்னதை கேட்டு இவங்களே அதை வந்து ஒரு விஷயத்த வந்து ஜெனரலைஸ் பண்ணிக்கிறது, இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. சோ யூகம் இஸ்லாத்துல தெரியும், யூகம் அப்படிங்கிற ஒரு நபரை பொறுத்தோ இல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம சந்தேகப்படுறதோ ஓகே, யூகம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மென்டல் ஃபில்டர் ஓகே. சோ மென்டல் ஃபில்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரை போட்டு பாக்குறது ஓகே. சோ ஒரு மைண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 70% சக்சஸ் இருக்கும், ஒரு 30% ஃபெயிலியர் இருக்கும். இவங்க வந்து ஒரு விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது, அந்த நல்லதெல்லாம் விட்டுருவாங்க, அந்த 30% ஃபெயிலியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே. சோ ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது அப்படிதான், அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை விட்டுருவாங்க, கெட்ட விஷயத்த பார்ப்பாங்க. அதே மாதிரி இல்லைன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்பி ஏமாந்துருவாங்க, கெட்ட விஷயத்த பார்க்க மாட்டாங்க. ஒரு மென்டல் ஃபில்டர்ஸ் வந்து போட்டுட்டு
பார்ப்பாங்க. ஓகே. சோ ஒரு சில விஷயங்கள மட்டும் பார்த்துட்டு கேட்டுட்டு முடிவெடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்குவாலிஃபைங் த பாசிட்டிவ். டிஸ்குவாலிஃபைங் த பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். பட் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு வெறும் நெகட்டிவ் மட்டும் பாக்குறது. ஓகே. அதை மட்டும் பார்த்து முடங்கி இருக்கிறது. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய ரிசோர்சஸ் இருக்கும். பட் அதை விட்டுட்டு என்கிட்ட இது இல்லையே, என்கிட்ட அது இல்லையே, இன்னும் எனக்கு வந்து இதெல்லாம் சரியாகல, இதெல்லாம் சரியானதான் நான் வந்து ஹாப்பியா இருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா விட்டுட்டு பாசிட்டிவை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜம்பிங் டு கன்க்ளூஷன். ஓகே. சோ இந்த மைண்ட் செட் என்னன்னா, யாராச்சும் ஏதாவது சொல்ல வந்தா, ஒரு இன்சிடென்ட் பத்தி கேக்குறாங்கிற போதே ஓகே நீ இதான சொல்ல வரீங்க, ஓகே அவங்களுக்கு பொறுமையா இருக்காது. ஓகே டைரக்டா கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. ஓகே இதான சொல்ல வரீங்க, ஓகே இதான நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கிட்டத்தட்ட ஜெனரலைசிங் மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபிகேஷன் அண்ட் மினிமலைசேஷன். மேக்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசுபடுத்தி பாக்குறது. சின்னதா ஒரு விஷயம் இருக்கும், ஒரு யாராவது சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்க, அத பெருசா பாக்குறது. மினிமலைசேஷன்னா ஒரு பெரிய விஷயத்த வந்து சின்னதா பாக்குறது. ஓகே. இப்போ ஒருத்தவங்க செஞ்சா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பெரிய விஷயத்த ரொம்ப சின்னதா எடுத்துப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் பொறுத்து. ஓகே. அந்த ஒரு பெரிய விஷயமா இருக்கும், பட் அதை சின்னதா எடுத்துப்பாங்க. மேபி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஓகே. அவங்க ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கலாம், பட் அது அவங்க லைஃப்ல வந்து அது பெருசா நினைக்காம இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க. வேற யாராச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணிருப்பாங்க, அதை மைண்ட்ல பெருசா எடுத்துப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் ரீசனிங். ஓகே. சோ எது இருந்தாலும் ஒரு எமோஷன்ஸா அதை வந்து நினைக்கிறது. ஓகே. உணர்ச்சி வசப்பட்டு யோசிப்பாங்க. ஓகே. சோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் தான், ஓகே நான் வந்து ஒரு கோவக்காரங்க. ஓகே. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஒரு எமோஷனல் ரீசனிங் வந்து வச்சுப்பாங்க. ஓகே. பட் அந்த எமோஷனல் அவங்க எப்போ முடிவெடுத்தாலும் வந்து லைக் எமோஷனலாவே திங்க் பண்றது. ஓகே. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா உமரலில் ஆகிறவங்க எல்லாம் வந்து தீர்ப்பு வழங்கும் போது கோவமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போதோ, ஓகே அவங்க மெயினா வந்து கோவமா இருக்கும் போது தீர்ப்பு வழங்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட அந்த கோவத்தினால தவறா வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷுட் அண்ட் மஸ்ட். ஓகே. இப்படி நான் வந்து இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். ஓகே. இது வந்து லைக் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் திங்கிங் மாதிரி. ஓகே. இப்படி இந்த விஷயம் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஓகே. அப்படி எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அதுக்குன்னே அவங்களே ஒரு பிரின்சிபல் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேபிளிங். லேபிளிங் அப்படிங்கிறது என்னன்னா லைக் ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி. ஸ்டீரியோ டைப் இந்த சென்ஸ் என்னன்னா ஒரு பிக்ஸ்டா ஓகே ஒரு மைண்ட் செட்ல ஒரு அவங்களை பத்தின ஒரு ஒரு லேபிள் பண்றது, ஒருத்தவங்களை டேக் பண்றது. ஓகே. இல்ல அவங்களே அவங்க டேக் பண்ணிக்கிறது. நான் வந்து ஒரு கோவக்காரி. ஓகே. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே. அவங்க வந்து ரொம்ப இந்த பர்சன் வந்து ஏமாத்துவாங்க. ஓகே. இல்ல இந்த பர்சன் ரொம்ப அப்பாவி. அந்த மாதிரி ஒரு லேபிளிங்க வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் அதை அவங்களே நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ ஒருத்தவங்களை நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னு நானே என்ன டேக் பண்ணிக்கிட்டேன்னா நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன், அடிக்கடி வந்து கோவம் தான் படுவேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலைசேஷன். ஓகே. சோ பர்சனலைசேஷன் என்னன்னா ஏதாச்சும் நடந்தா தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கிறது. ஏதாவது ஒரு தவறு நடந்தா என்ன ஏதோ என்னாலதான் இது நடந்திருக்கு அப்படி இல்லையா. பர்சனலைசேஷன் டு அதர்ஸ். மத்தவங்களை என்ன பண்ணிக்கிறது, ஓகே ஓகே இது நடந்திருக்கு, ஓகே அந்த ஒரு ஏதாச்சும் ஓகே இந்த வீட்ல ப்ராப்ளமா, ஓ இந்த வீட்ல ப்ராப்ளம்னாலே இந்த பர்சனால தான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பர்சனலைஸ் பண்ணி. ஸோ இத்தனை விதமான திங்கிங்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க காமனா. ஓகே. நிறைய வகையான திங்கிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. இதுல நான் ஒரு சில வகைகள் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த டைப்ல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஓகே. இத நம்ம இது பார்க்கும்போது ஓகே இது பெட்டரா தெரியுது. இந்த மாதிரி திங்கிங் ஸ்டைல் இருக்கிறது கூட நல்லதா தான் இருக்கு. இது கொஞ்சம் இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஓகே. இது ஏதாவது சூட் ஆகுதா? ஓகே. இல்லனா உங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுதா நீங்க சொல்லலாம். இந்த டைப் ஆஃப் திங்கிங் ஸ்டைல் வந்து எனக்கு வந்து சூட் ஆகுது. எஸ் நான் இந்த மாதிரி திங்க் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே. ஸோ யூஸ்வலி பாத்தீங்கன்னா இந்த திங்கிங் பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு ஓகே ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு டைம்ல வந்து நம்ம ஒவ்வொரு பர்சனை பத்தி நம்ம வந்து திங்க் பண்ணும்போது இல்ல ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல நம்மளோட திங்கிங் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஓகே ஒருத்தவங்க கன்க்ளூஷனுக்கு சீக்கிரமா வந்துருவாங்க. ஓகே. ஸோ என்னன்னா
இத்தனை விதமான திங்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் எந்த திங்கிங் பேட்டர்ன் வந்து ரைட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அவங்க வந்து ஒரு ரீசர்ச் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. யார் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, யார் வந்து எமோஷனலா ஹேண்டில் பண்ணி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும், அவங்க வந்து என்னது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஹாப்பியா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, சோ அதுல பாசிட்டிவிட்டி அதுல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம இஸ்லாம்ல நம்மளோட ஒரு சில விஷயமே பார்க்கும்போது, பேசும்போது நம்ம நல்லதே பேசணும், இல்லைன்னா நம்ம சைலண்டா இருக்கணும் இல்லையா? யார பத்தியும் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணமோ, ஓகே, ஒருத்தவங்க மேல ஒரு தவறே இருந்தாலும் அவங்கள பத்தி ஒரு தவறா ஒரு நம்ம வந்து நெகட்டிவா பேசுறதையும் நம்ம இஸ்லாம் என்ன பண்ணல, நமக்கு நம்மள என்கரேஜ் பண்ணல. ஓகே, சோ அப்படி இருந்தாலே நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப நம்ம வந்து ஹாப்பியா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த யூனிவர்சிட்டியில ஓகே என்ன சொல்றாங்கன்னா, 4 விஷயம் இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் வந்து இருக்கு. இன்னைக்கு ஹெல்த்னால என்னது, போத் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் தான். ஓகே, சோ அதுல மெயினா வந்து நம்ம மென்டல் ஹெல்த், மனசு வந்து நமக்கு ஒருத்தவங்க வந்து பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு மைண்ட் வந்து இதா இல்ல, ஹாப்பியா இல்ல, ஹெல்த்தியா இல்லைனாலே இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சந்திக்க நேரிடும். ஒருத்தவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கு, பிசிக்கல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா கூட அந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் மூலமா அவங்க என்ன பண்ணலாம், பிசிக்கல் ஹெல்த் அவங்க திருப்பி கொண்டு வரலாம். ஓகே, அதுல டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஓகே, பட் பிசிக்கல் ஹெல்த் வந்து மென்டல் வச்சுட்டு நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ண முடியுமானா, அது நம்ம மைண்ட் நம்மளோட எப்படி நம்ம செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோமோ அது ஒரு மன ரீதியான ஒரு விஷயத்தால தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப இந்த 4 விஷயத்தை வந்து யார் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்தோட அவங்க வந்து இருக்காங்க, அவங்க ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனா இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. சோ அந்த 4 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 கியூஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, ஒரு 4 கியூஸ் வந்து சொல்றாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா PQ. சோ PQனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a physical quotient. physical quotientனா என்ன, நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறது, நம்மளோட பிசிக்க மெயின்டைன் பண்றது. ஓகே, நம்ம டைமுக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், டைமுக்கு தூங்குறதா இருக்கட்டும், நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஓகே, நம்ம ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம நபிசுவாசம் அவங்க சொல்றாங்க, நம்ம மனிதர்கள் வந்து என்ன 2 விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. 2 நியமத், அல்லாஹ் கொடுத்த 2 நியமத்துல வந்து என்ன பண்றாங்களா, அவங்க ரொம்ப அலட்சியமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன, ஆரோக்கியம். நம்ம கொடுத்த ஓய்வு நேரமும் நமக்கான ஆரோக்கியம், நம்மளோட ஹெல்த்ல வந்து ரொம்ப அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப இந்த நியமத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அந்த பிசிக்கல் கோஷன்ட்டை நம்ம டெய்லி நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். ஓகே, சோ இந்த பிசிக்கல் கோஷன்ட் குறிச்சு இன்னைக்கு நம்மளோட நிலை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம இங்க பார்ப்போம், நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் மென்டலி அண்ட் பிசிக்கலி, நான் பிசிக்கலி ரொம்ப நான் ஹெல்த்தியா இருக்கேன் நம்ம வந்து யாராச்சும் நம்ம சொல்ல முடியுமா? ஓகே, நான் வந்து கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் அப்படி நீங்க யாராச்சும் இருக்கீங்களா? யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். பிசிக்கலி நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். ஓகே, சோ மெஜாரிட்டி பார்த்தா என்ன வருது, நோ தான். ஓகே, பட் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சோ நம்ம மென்டல் ஹெல்த்தா ஒரு ஹாப்பியான பர்சனா இருக்கணும்னா நமக்கு ஒரு இந்த இது பிரிச்சுக்கலாம், இந்த 4 கியூஸுமே ஒரு 25 மார்க்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்படி பார்த்தோம்னா ஒரு பார்ட்ல நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். சோ இதுக்கு பட் நம்மளோட மார்க்கம் நமக்கு என்ன கத்து தந்திருக்கு, நம்மளுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளோட மார்க்கம் வந்து நமக்கு கத்து தந்திருக்கு இல்லையா? சோ டைமுக்கு தூங்குறதா இருக்கட்டும், இஷாக்கு அப்புறம் வீண் பேச்சு பேசக்கூடாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போன் யூஸ் பண்ணிட்டு லேட்டா தூங்குவோம். ஓகே, சோ லேட்டா தூங்குறதுனால எந்த அளவுக்கு வந்து ஒரு பாடியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுங்கிற நிறைய அவேர்னஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. பட் நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறது நம்ம கேட்டுக்கணும் இல்லையா? சோ ஒரு 1992ல சாமுவல் பி ஹண்டிங்டன் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கால ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்.
ஓகே. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இவர் வந்து ஒரு ரீசர்ச் ஒன்று பண்றாங்க. ஓகே. ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய நாகரீகங்கள் கல்ச்சர்ஸ் பத்தி ஃபுல்லா வந்து ஒரு அனலைஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ டைம் 8:10 ஆயிடுச்சு. ஐ திங்க் எனக்கு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ ஹோஸ்ட் நான் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? ஓகே. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா ரீசர்ச் வந்து பண்றாங்க. ஸோ அந்த ரீசர்ச் பண்ணி கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே. இப்போ அது புக்கா கூட இருக்கு. ஸோ இவங்க வந்து நிறைய உலக சமுதாயத்தை ஃபுல்லா வந்து ஆராய்ஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து நிறைய விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க போகுது, ஓகே, ஃபியூச்சர்ல என்னென்னவாலாம் இருக்கும்னு சொல்லி ஒரு ரீசர்ச் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய மெயினான நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ அப்போ வந்து முஸ்லிம்ஸ் எப்படி இருப்பாங்க, ஓகே, லைக் புத்திஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லும்போது அவர் சொல்றாரு ஃபியூச்சர்ல வந்து நாடுக்கு நிறைய வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வரதை விட நிறைய சமுதாயங்கள் வந்து நிறைய ரிலீஜியன்ஸ் தான் வந்து நிறைய சண்டை போட்டு நிறைய வார்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்றாரு. அதுல ஒரு முக்கியமான கருத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 2025ல வேர்ல்ட்ல வந்து நிறைய வயசானவங்க வந்து ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அப்படியே நிறைய வயசான ஓல்ட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அதுல இளைஞர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. குறிப்பா இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. அவங்கதான் உலகத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து சொல்றாங்க. அப்ப அதுக்கு ரீசன்ஸும் சொல்லும் போது ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க வந்து அவங்களோட மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ற முறை, அவங்க மார்க்கம் அவங்களுக்கு சொல்லி தந்த விதம், அதை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி அவங்க ஒரு மற்ற பர்சன் யாரும் வீக்கா இருக்கும் போது அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, அவங்க குரான் சுன்னாவை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ இந்த அறிக்கை வந்தோடனே இது ரிலேட்டடான நிறைய ஒரு இதை தடுக்க என்ன செய்யறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப வந்து ஆப்கானிஸ்தான்ல நிறைய போர் தொடுக்குறாங்க. இதுக்கு ரிலேட்டடா இதை விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அப்ப இஸ்லாமிய இளைஞர்கள் 2025ல எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு டீம் வந்து முடிவு பண்றாங்க. ஓகே. சோ அப்படி வந்து நிறைய ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் நிறைய வார் எடுத்து சின்ன குழந்தைங்களை டார்கெட் பண்ணி நிறைய வந்து ஈராக், ஓகே, நிறைய இந்த மாதிரி எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்கள நிறைய வந்து கொலை செஞ்சு அதுக்கு ஒரு ரீசன்ஸ் வேற பேக்ரவுண்ட்ல வந்து கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஃபைனலி வந்து ஒரு புக், அதாவது ஹவ் வி லாஸ்ட், ஓகே, ஹவ் வி லாஸ்ட், சாரி வை வி லாஸ்ட் அப்படிங்கிற அந்த புக்லோட ஆத்தர் டேனியல் பி வால்கர் இவர் வந்து மென்ஷன் பண்றது என்னன்னா, ஓகே, இந்த மாதிரி செஞ்சு இஸ்லாமியர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. வேர்ல்ட் வைடா அப்படி இருக்க எல்லா இஸ்லாமிய குழந்தைகளையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த 2025 அப்படி வராம நம்மளால வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லி தே பிளான் சைக்காலஜிக்கலி. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சைக்காலஜி யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு என்ன இது பண்ணணும்னு சொல்லி மத்த எல்லாருமே சைக்காலஜி யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ நிறைய சில கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியா மாதிரி வேற வேற கண்ட்ரீஸ்ல வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தே டார்கெட் முஸ்லிம் யங்ஸ்டர்ஸ். ஓகே. ஸோ முஸ்லிம் யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்றாங்க. நிறைய சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அன்னைக்கு அவங்க பிளான் போட்டது இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம பாக்குறோமா, ஓகே, இல்ல நம்ம வந்து அந்த இஸ்லாம ஃபாலோ பண்றோமா. இன்னைக்கு ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா எங்க முஸ்லிம் ஏரியாஸ் இருக்கோ ஈஸியா கிடைக்குது. இன்னைக்கு நிறைய வந்து டி அடிக்ஷன் சென்டர் நிறைய பேருக்கு வந்து ட்ரக் அடிக்ட்ஸ்ல இருந்து கொண்டு வரதுக்கான சைக்காலஜிஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க. நிறைய அந்த டி அடிக்டிவ்ஸ்ல இருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. நமக்கு வெளியே வந்து பெருசா தெரியல, பட் நம்ம ஒவ்வொரு சில இடத்துல டீப்பா நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. ஓகே. சோ இன்னைக்கு அந்த திடகாத்திரமா இருக்க வேண்டிய ஹெல்தியா இருக்க வேண்டிய அந்த இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மெயினா இந்த பிக்யூ பிசிக்கல் கோஷன்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ பிசிக்கல் கோஷன் நமக்கு கிடைக்கணும்னாலே நம்ம பெருசா நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அதுல இருக்கும். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா EQ. ஃபர்ஸ்ட் வந்து PQ பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து EQ. ஸோ EQ வந்து எமோஷனல் கோஷன். ஓகே, ஸோ நம்மளோட வந்து நம்மளோட உணர்வுகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மற்றவங்களோட உணர்வு நிலைகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு எமோஷனலி நம்மள கையாள தெரியுது. உணர்ச்சிக்கு நம்ம போய் வசப்படாம, ஓகே, உணர்ச்சியை நம்ம வசம் வச்சுக்கிறது. ஓகே, ஸோ அதான் சொல்லுவாங்க இமோஷனலி ஸ்டேபிள் பர்சன். நமக்கு ரசூலா சொல்லுவாங்க இல்லையா, கோபம் மல்யுத்தத்துல வந்து சண்டை போடுறவங்க வீரன் கிடையாது, கோபம் வந்தா யாருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவங்கதான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த எமோஷனலி ஸ்டேபிள் நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்கு இருக்கும். நம்ம வந்து ரியாக்ட் பண்றோமா ரெஸ்பாண்ட் பண்றோமான்னு பார்க்கணும். இப்ப ரசூலாவோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம்னா நிறைய வந்து சம்பவங்கள் இருக்கும். ரசூலா வந்து தாக்கி ரசூலாவை கோவப்படுத்தி அவங்க ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி இருக்க வரைக்கும் அவங்க அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க. ஸோ ரசூலா எல்லா இடத்துலயும் வந்து ரியாக்ட் பண்ணதே கிடையாது, ரெஸ்பாண்டா வந்து பண்ணுவாங்க. நமக்கும் அதுதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம EQ, நம்ம உணர்ச்சிகளை நம்ம எப்படி மேம்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐக்யூங்கிறது இன்டெலெக்சுவல் கோஷன். ஓகே, டெய்லியும் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தேடி படிக்கிறோமா. ஓகே, சோ சில அறிஞர்கள் வந்து சொல்லுவாங்க, இமாம்கள் வந்து ஒரு மாணவர்களுக்கான சிறந்த பண்புல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தேடல். இந்த தேடல் இருந்துட்டே இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் டெய்லியும் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து ரீட் பண்ணணும், புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும். சோ நம்ம அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்லயும் வந்து நம்மளோட மெமரி வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா மெமரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. டெய்லி ஏதாச்சும் ஒரு புது விஷயம், அதுக்குன்னு உட்காந்து புக்ஸ் எடுத்து மாங்கன்னு படிச்சு மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி சும்மா சிம்பிளா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணணும். சோ அப்படி இல்லைன்னா நமக்கு இமாம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேடுதல் நமக்கு இருக்கும். நமக்கு எஜுகேஷன்ல நம்ம புதுசா நம்மளுக்கு ஆர்வமும் தேடுதல் வந்து இருக்கணும். அப்படி அந்த தேடுதல் இல்லை அப்படின்னா நம்மளோட அறிவு வந்து ரொம்ப சுருங்கிருமா, மறதி ஏற்படும் சொல்றாங்க. சோ நமக்கு தேடுதல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மெமரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சயின்டிபிக்கா சொல்றாங்க. சோ அந்த தேடுதல் இல்லைன்னா நமக்கு மறதி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ நபிசன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து நேசிக்கக்கூடிய 2 குணங்கள், மனிதர்கள் கிட்ட வந்து நேசிக்கக்கூடிய 2 குணங்களா முஸ்லீம்ல வந்து சொல்றது என்னன்னா அறிவாற்றலும் அதே போல நிதானம் சொல்றாங்க. சோ நமக்கு அறிவாற்றல் இருக்கு, நம்ம அறிவாற்றல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம ஐக்கியூவை ஃபோக்கஸ் பண்ணணும். சோ நமக்கு நிதானம்னா நமக்கு EQவை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த 2 குணங்களுமே அல்லாஹுக்கு வந்து ரொம்ப விருப்பமான குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4வது Q. ஓகே, 4வது Q என்னன்னு பாத்தீங்கன்னா SQ, தட் இஸ் சோஷியல் கோஷன். ஓகே, சோஷியல் கோஷன்னாலே என்னது, நம்ம உண்டு இன்னைக்கு வந்து நம்ம மனிதர்கள் அப்படின்னாலும் நம்ம மத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணாம இல்ல மத்த மனிதர்கள் இல்லாம நம்மளால இன்னைக்கு வாழ முடியாது இல்ல. நம்ம ஒரு சமூகத்தோட வாழ்றோம். ஓகே, சோ நம்ம சமூகத்தோட சேர்ந்து வாழ நம்ம பண்ணணும். இப்ப நீங்க திருமதியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சொல்லக்கூடிய கட்டளை, 5 கட்டளைகள், ஒரு முக்கியமான கட்டளை என்ன, நம்மள வந்து ஜமாத்தோட நம்ம வந்து ஒன்றிணைந்து இருக்கணும். ஓகே, சோ உறவை வந்து மேம்படுத்தி நம்ம வாழணும். ஓகே, சோ அமெரிக்கால வந்து வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு மேகசைன்ல வந்து ஒரு நியூஸ், ஒரு ரிசர்ச் வந்து சொல்றாங்க, யார் வந்து ரிலேட்டிவ்ஸையும் எல்லாத்தையும், அதாவது ஒவ்வொருத்தவங்கள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட வந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கான லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவங்க ரொம்ப மென்டல் ஹெல்த் ஹாப்பியா வந்து வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது நமக்கு எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கு இல்லையா. ஓகே, இவர் யாரும் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, நம்ம உறவுகளோட இணைந்து வாழும் போது நமக்கான ரிஸ்கும், ஓகே, நம்மளோட ரிஸ்கும் வாழ்வாதாரமும் நமக்கு என்னது அதிகமாகும். நமக்கான பொருளாதாரம் ரீதியான நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ஆகட்டும், நமக்கான ஆயுட்காலமும் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து யாருக்கு வேணுமோ அவங்க நீங்க என்ன பண்ணுங்க, உறவை பேணி வாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அதே மாதிரி மனிதர்களை கையாளுறது, நம்ம கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா. ஓகே, நம்ம பீப்புளோட நம்ம எந்த அளவுக்கு இணக்கமா வாழ்றோம், நம்ம கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா. ஓகே, இன்னைக்கு ஒரு மனிதர்களோட இணக்கம் இல்ல, நம்ம நான் இருக்கிறபடிதான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. நமக்கு ஒண்ணு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம எப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், நம்ம கிட்ட உண்மையான லவ் இருக்கணும், அன்பு இருக்கணும். அவங்க மற்ற மனிதர்கள் மேல அன்பு இருந்தா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அன்பு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் செய்த அந்த தவறுகளை வந்து நம்ம மனசுல வைக்கும் போது நமக்கு அன்பு இருக்காது. சோ ரெண்டுமே வந்து ஒன்னா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, சோ உள்ளத்துல சோ அவங்க நம்ம மன்னிக்க பழகணும். ஓகே, சோ மன்னிப்பு ரிலேட்டடா நம்ம பேசணும், இஸ்லாமிக் ரீதியா நிறைய பேசலாம். பட் எங்க டைம் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. பட் சோஃபார் உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இல்லையா.
ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த சோஷியல் கோஷன்ட்லயே நம்ம மனிதர்களுக்கு மென்டல் ரீதியா சப்போர்ட் பண்றது, உடல் ரீதியா சப்போர்ட் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. ஓகே, ஸோ மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது மூலியமா நம்ம வந்து மைண்ட் நமக்கு அந்த உதவியை வந்து வாங்குறவரை விட அதை கொடுக்கறவருக்கு வந்து நிறைய பயன் இருக்கு இல்லையா? சோ ஒரு ரிசர்ச் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறைய ஒரு மனிதர்கள் பாக்குற மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா நம்ம பாடியில வந்து ஹாப்பி ஹார்மோன் ஒண்ணு இருக்கு, செரோட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்கும். சோ அது இருக்கும்போது நம்ம மூட் வந்து நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இன்கேஸ் இப்ப நான் கார்டிசால் மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்குன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா அந்த செரோட்டோனின் வந்து நம்ம மத்தவங்க பாக்குற மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஓகே அப்படின்னா 1 hour நம்ம உடம்புலயே இருக்குமா. ஓகே, பை நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாம பாக்குற மாதிரி ஹெல்ப் பண்றோம் அப்படின்னாலே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாருமே பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்றோம். வந்து சொல்லுவாங்க இல்லையா, வலக்கை செய்யற உதவி இடக்கைக்கு நமக்கு தெரியாத மாதிரி ஹர்ஷனில் கூட அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் அவங்களோட உடல்ல வந்து என்ன இருக்கும்னா அந்த செரோட்டோனின் இருக்குமா. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்காக மெனக்கெட்டு ஒரு உதவியை செய்யறாங்க. ஓகே, அவங்கள வருத்தி ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், நல்லா கம்ஃபர்டபுளா ஒரு சீட்ல இருக்கும், அந்த பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஓகே, சோ அங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வயசானவங்களோ இல்ல ஒரு பிரெக்னென்ட் லேடியோ யாராவது ஏறுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் சீட்ல இருக்கும், பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு, அவங்க ரொம்ப நெரிசல்ல இருக்காங்க. பட் நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எந்திரிச்சு நம்ம போயிட்டு அந்த கூட்ட நெரிசல சிரமப்பட்டு அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டு நம்ம ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது நம்ம பாடியில வந்து செரோட்டோனின் 8 hours இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம பாக்குறோம், நம்ம சஹாபாக்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சதக்கா செய்யறதுக்கு இதெல்லாம் அவங்க போய் வேலை செஞ்சு உழைச்சு சதக்கா செய்யறதுக்காகவே வேலைக்கு போய் அவங்க சம்பாதிச்சு மெனக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சதக்கா கொடுப்பாங்க. சோ மெனக்கிட்டு அவங்கதான் அவங்க லைஃப்ல வந்து நிறைய மென்டல் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியான ஒரு லைஃப். பெருசா வந்து எதுக்குமே வந்து இது பண்ணாம அவங்க எதுலயே வந்து போக்கஸ் பண்ணாங்க இல்லையா? சோ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வந்து நிறைய சேரிட்டி பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து திருப்பி கிடைக்கும், அதை விட அதிகமா திருப்பி கிடைக்கும். ஸோ ஒரு ஹதீஸ் கூட நமக்கு தெரியும், ஒரு மனிதர் வந்து ஒரு வயல கடந்து போகும்போது திடீர்னு வானத்துல இருந்து சவுண்டு கேட்கும், அப்துல்லா அப்படிங்கிற இந்த நபருக்கு என்ன பண்ணுங்க, இந்த இந்த இடத்துல வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வானத்துல இருந்து சவுண்ட், இந்த நபருக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்கா மழை வர சொல்லி சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அந்த இன்னொரு நபர் வந்து தேடி போயிட்டு அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க அப்படி என்ன நீங்க வந்து செய்றீங்க, நீங்க என்ன பெருசா அமல் செய்றீங்க, உங்களுக்காக இப்படி மழை வருது அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்வாரா, நான் வந்து பெருசா பண்ண மாட்டேன், நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுல 3ல் 1 பங்கு நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து அல்லாஹ்வோட பாதையில நான் வந்து கொடுக்குறேன், அதாவது நான் சேரிட்டி பண்ணுவேன்னு சொல்றான். 1 பங்கு எனக்கும் என் ஃபேமிலிக்கும், 1 பங்கு நான் இன்வெஸ்ட்மெண்டா வைக்கிறேன் அப்படின்னு. சோ அப்ப நம்ம மத்தவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றோமோ, நம்ம சேரிட்டிஸ் கொடுக்குறோமோ நமக்கு அது திரும்ப திரும்ப பல மடங்கு வரும். சோ இது எல்லாமே வந்து SQல இருக்கு. சோ இந்த 4 Qs வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம மைண்ட் என்ன இருக்கும், மென்டல் ஹெல்த் ஹாப்பியா இருக்கும். ஓகே, நமக்கான பாசிட்டிவ் திங்கிங் வரும். சோ திங்கிங் தான் வந்து எல்லாமே நமக்கான பேஸ் இல்லையா? சோ இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு சில மெசேஜஸ் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எனக்கு ஒரு 5 minutes கூட 5 minutes மேலே எனக்கு கொஞ்சம் 8 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்க கவனிச்ச எல்லாருமே, டைம் எக்ஸ்ட்ரா போனாலும் கவனிச்ச எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. உங்களோட ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நம்ம இருக்கவே கேட்கலாமா, ஒரு நம்ம மீட்டிங் முடிக்கணுமா? ஹோஸ்ட் நீங்க வந்து சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர். யூ ஆர் டூயிங் ஸோ கிரேட் ஜாப். ரொம்ப அருமையாக சைக்காலஜி அப்படிங்கிறத இஸ்லாமிக் ரிலேட்டடாக ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி வந்து ஒன்று ஒன்றா சொன்னீங்க, மாஷா அல்லாஹ். அண்ட் உங்களோட அந்த கோ த்ரூ ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்தையும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியையும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனையும் இன்டகிரேட் பண்ணி நீங்கள் பேசுனீங்க, மாஷா அல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச், ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த 8 minutes இல்லை, இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் வேணாலும் கூட நம்ம கேட்கலாம், அந்தளவுக்கு அருமையான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிங்க. ஒன்ஸ் அகெயின்
எங்களோட ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் மே அல்மைட்டி கிவ் யூ ஆல் தி ரிவார்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ். அண்ட் கண்டிப்பாக சிஸ்டருக்கு நம்மளுடைய சைக்காலஜிஸ்ட்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். எல்லாரும் ஒர்க்காக இருக்கீங்களா? அருமையா அழகா படிச்சதை சொல்லியிருந்தீங்க. 1992 அந்த அமெரிக்கால ஆராய்ச்சி பண்ணி அது எல்லாத்தையும் இன்றைய சமுதாயங்கள் நம்ம தொலைச்சிட்டு நிக்கிறோம். அவங்களுடைய பிளான்க்கு நம்ம இன்று பலிகடை ஆயிட்டோன்றது அழகா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய பேர் சொன்னீங்க, நான் எழுதல, கொஞ்சம் சொல்வீங்களா? சாலமன் அமெரிக்கன்ல இருந்து சொன்னீங்க பாத்தீங்களா? ஃபுல் பேர் நான் எழுதல. சாமுவேல் பி. ஹங்ஸ்டிங்ஸ். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் நீங்க புக் சர்ச் பண்ணீங்கனாலே அவங்க ஆத்தர் நேம் வரும். சாமுவேல் ஹங்ஸ்டிங்ஸ்டன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்கள் இன்னொரு புது விஷயத்தையும் சிஸ்டர்ஸ் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், குட், சூப்பர். மற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்கள்? ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கற்றுக்கிட்டவங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டதுதான். பல விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம், லைஃப்ல ஃபாலோ பண்றதும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க வாழ்க்கை வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம வெளியே வரலாம். அதெல்லாம் மறந்ததுனால விட்டதுனாலதான் இப்ப நிறைய பிரச்சனைகள் நம்ம சிக்கியிருக்கோம். இது அழகான ஒரு நினைவூட்டலா இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர், உங்களுடைய இந்த அருமையான டைமை எங்களுக்காக கொடுத்ததுக்கு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்திப்பில் நாம் சந்திக்கலாம். நாளைக்கு ஹீலிங் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வர போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ரெடியாக இருங்க, நாளைக்கு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.